Hello friends, welcome to Uma's Guidance. நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறது LCM and HCF sums. Mission 25 TNPSC எக்ஸாம்ல உங்களை 25 out of 25 aptitude எடுக்க வைக்கணும்ன்றது தான் இந்த Mission 25 ஓட பிளான். ஸோ இதை பற்றின டீடைல்ஸ் நான் இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்லேயே சொல்லிட்டேன். ஸோ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ சிலபஸில் நமக்கு இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா தேர்ட் பார்ட் HCF and LCMனு இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோஸில் சிம்பிளிஃபிகேஷனும் பர்சன்டேஜும் பார்த்தோம். இப்போ பார்க்க போகிறது HCF and LCM. LCM லீஸ்ட் காமன் மல்டிபிள் மீச்சிறு பொது மடங்கு தமிழில். ஸோ ஒரு சில நம்பர்ஸ் கொடுத்து நமக்கு LCM கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அந்த நம்பர்ஸோட மிகச்சிறிய பொது மடங்கு அப்படின்றத கண்டுபிடிக்கணும். மடங்கு அப்படின்னா எல்லாருக்கும் தெளிவாக புரியுது இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 அப்படின்னா அதோட மடங்கு என்ன 8, அதுக்கு அடுத்த மடங்கு என்ன 12, அதுக்கு அடுத்தது 16, அடுத்து 20, இப்படி போயிட்டே இருக்கும் இல்லையா? இதுதான் மடங்குன்னு சொல்லுவோம். இது புரியுது இல்லைங்களா? பொது அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, LCM பார்த்தீங்கன்னா மோர் தென் 1 நம்பர்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா ரெண்டுத்துக்குமான பொதுவான ஒரு நம்பர் தான் பொது மடங்கு. அதுலேயும் மீச்சிறு, ஏன்னா நிறைய பொதுவான மடங்குகள் இருக்கலாம், அதில் மிகச்சிறிய பொது மடங்கு எது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் LCM. ஸோ இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாமா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் 2 நம்பர் எடுத்திருக்கேன், 4, 6ன்னு சொல்லிட்டு. ஸோ நான் இதில் என்ன கண்டுபிடிக்கணும்னா LCM கண்டுபிடிக்க போகிறேன், மீச்சிறு பொது மடங்கு. ஸோ ஃபஸ்ட்டு இதோட மடங்குகளை நான் எழுதிக்கிட்டேன். 10 வரைக்கும் வச்சுருக்கேன்னு வச்சுமே, 4லேருந்து 8, 12 நான் எப்பயும் சொன்ன மாதிரி. அதே மாதிரி 6க்கும் அதோட மடங்கை 10 வரைக்கும் எழுதியிருக்கேன். இது போயிட்டே இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு 10 வரைக்கும் எழுதியிருக்கேன், ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா மிகச்சிறியது தான். ஸோ நமக்கு ஃபஸ்ட்டு வரப்போகிற பொதுவான மடங்கு என்ன கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ பார்க்கலாமா, இதில் எது எது காமனான மடங்குகள் பார்க்கலாம். ஸோ 4 அங்கே இருக்கா இல்லை, 8 அங்கே இருக்கா இல்லை, 12. ஸோ 12 பார்த்திங்கன்னா 4க்கும் இருக்குது, 6ஓட மடங்காகவும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வேறு எதாவது இருக்கா பாருங்கள், 16 அங்கே இல்லை, 20 அங்கே இல்லை, 24 ஆயிருக்கு, 24 அங்கே எங்கேயும் இருக்குது, அங்கேயும் இருக்குது. ஸோ 6க்கும் 4க்கும் 24 ஒரு பொதுவான மடங்காக இருக்குது. வேறு ஏதாவது இருக்கா, 28 அங்கே இல்லை, 32 அங்கே இல்லை, 36 இங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 40. இது கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். பட் நமக்கு அவ்வளோ தேவையில்லை, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்னென்னா மீச்சிறு மிகச்சிறிய பொது மடங்கு தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ நமக்கு இப்போ என்ன பொது மடங்கு கண்டுபிடிச்சோம், பொதுவான மடங்குகள் 36, 24, 12, இந்த மாதிரி 3 பொதுவான மடங்கு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எது இருக்கிறதுலே மிகச்சிறியது 12. ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ LCM ஆஃப் 4,6, 4க்கும் 6க்குமான LCM என்னது இப்போது 12 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதுதான் நம்ம ஸ்கூல் படிக்கும்போது என்ன ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் 4,6க்கு LCM கண்டுபிடிச்சோம். ஸோ என்ன பண்ணுவோம், இப்போது 2ல் போடுவோம் இல்லையா? ஸோ 2 3 டைம் வரும் 6க்கு. ஸோ திரும்ப 2 1 3, திரும்ப 3, ஸோ 1,1ன்னு வரும். ஸோ இந்த 3 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணால் வரது தான் நம்மளோட LCMமாக போட்டிருந்தோம். ஞாபகம் இருக்குங்களா? 2 2 3 = 12. ஸோ புரியுதுங்களா எப்படி நம்ம மடங்கு கண்டுபிடிக்கிறோன்னு சொல்லிட்டு? மீச்சிறு பொது மடங்கு. நம்ம இன்னும் இதில் நிறைய சம் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த பேசிக்காக புரிஞ்சிச்சிங்களா? மீச்சிறு பொது மடங்குனா என்ன, LCMனா என்ன, இது 2 நம்பராக இருந்தாலும் சரி, 3 நம்பராக இருந்தாலும் சரி, அதோட மடங்குகளில் பொதுவாக வரக்கூடிய நம்பர் எதுவோ, அதுலேயும் எது சின்ன நம்பரோ அதை தான் நம்ம வந்து LCMமாக எடுத்துக்கிறோம். சரிங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 6 மற்றும் 12 ஆகிய எண்களின் மீசிமா காண்க, அதாவது LCM கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. சரியா? ஸோ 6 12. ஸோ ஃபேக்டரைசேஷன் மெத்தடில் போகலாமா? ஸோ 2த்துக்கும் பொதுவான நம்பர் என்ன, 2லேயே போடுவோம். ஸோ 3 6. ஸோ இது ரெண்டும் எது பொதுவாக எந்த நம்பரில் வைக்க முடியும், 3ஆல் வைக்க முடியும். ஸோ 1 2. ஸோ இன்னும் நம்ம கீழே லாஸ்ட்டில் எண்டு வர வரைக்கும் 1ல் வந்து 1 1ன்னு வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டே தான் போகணும், எந்த என்னால் வகுப்படுமோ அந்த என்னால் போட்டுகிட்டே தான் போகணும். ஸோ 2, ஸோ 1 1ன்னு வந்துருச்சு. ஸோ இப்போ என்ன நம்பர்ஸ் நமக்கு இருக்குது, 2 × 3 × 2. ஸோ என்ன ஆன்சர் நமக்கு 2 3 6, 6 2 12. ஸோ LCM என்ன 12. புரியுதுங்களா? ஸோ எப்படி கண்டுபிடிக்கிற புரியுதுங்களா? ஸோ இப்போ 6 அப்புறம் 12ஓட பொது மடங்கு எடுத்து பார்த்தீங்கன்னாலும் ஃபஸ்ட்டில் என்ன வந்துடும் 12 வந்துடும். அந்த 12 6லேயே இருக்கிறதுனால நமக்கு மிகச்சிறிய பொது மடங்கு 12. அடுத்த நம்பர், இது வரைக்கும் நம்ம 2 பார்த்தோம் இல்லையா? இப்போ 3 வச்சு பார்க்கலாம். 3 12 24. ஸோ இதுக்கு ஃபேக்டரைசேஷன் மெத்தட் போடலாமா? ஸோ இதெல்லாம் காமனாக எந்த நம்பரால் போகும், 3ஆல் போகும். ஸோ 1 4 8. ஸோ அடுத்து இது 2ல் இருக்க, இது 2 இதில் போகும், 2ல் போகும்.
ஸோ அகைன் 2ல் போட்டிங்கன்னா 1 1 2 திரும்ப 2ல் போட்டோன்னா எல்லாம் 1 ஆகிடும். ஸோ எல்லாம் 1 ஆகிற வரைக்கும் போடணும். இந்த லெஃப்ட் சைடில் யூஸ் பண்ணுற நம்பர் முக்கியமாக ப்ரைம் நம்பர்ஸாக மட்டும்தான் இருக்கணும், வேறு எந்த நம்பரும் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி பார்த்தோன்னா 3 × 2 × 2 × 2. ஸோ ஈக்குவல் டு என்ன ஒரு ஆன்சர்? 3 2 6 6 2 12 12 24. ஸோ 24 தான் இதோட எல்சிஎம். ஸோ 3 12 24ஓட எல்சிஎம் 24. புரியுதுங்களா? புரியுதா எப்படி எல்சிஎம் கொண்டு வந்தோன்னு சொல்லிட்டு? ஓகே, அடுத்து இன்னொரு சம் பார்க்கலாமா? இன்னும் டீட்டெயிலாக புரிஞ்சுக்கலாம். ஸோ 2 4 18 இதோட எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா? ஸோ அகைன் 2 டேபிளே போகிற எல்லாத்துக்கும் பொதுவானது 1 2 9. ஸோ 2ல் போட்டோன்னா 1 1 9 வரும். ஸோ அதுக்கப்புறம் 3 3ன்னு வரும். திரும்ப 3ல் போட்டோம்னா எல்லாமே 1 ஆகிடும். ஸோ இப்போ நமக்கு என்ன இருக்குது நம்பர்ஸ்? 2 × 2 × 3 × 3. ஸோ 2 2s are 4, 3 3s are 9. இது மல்டிப்ளை பண்ணோன்னா 36. ஸோ எல்சிஎம் என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 36. ஸோ இதை இப்படி தான் கண்டுபிடிக்கணுமா ரவி? இதை விட வேறு எதாவது ஷார்ட்கட் இல்லையா அப்படின்னா ஷார்ட்கட் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஆக்சுவலாக போட்டுடலாம். நம்ம இது எல்லாத்துக்கும் ஒரு சம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணலாம். ஸோ என்ன மெத்தட் அப்படின்னா, எப்போவுமே மீச்சிறு பொது மடங்கு இந்த எல்சிஎம் பொறுத்த வரைக்கும் நமக்கு எத்தனை நம்பர் கொடுத்துருந்தாலும் அதில் இருக்கிற ஹையஸ்ட் நம்பர் எடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்கிற இந்த நம்பர்ஸில் 2 4 18 இருக்கு இல்லையா? 2 4 18ல் இந்த ஹையஸ்ட் நம்பர் வச்சுங்க. இந்த ஹையஸ்ட் நம்பர் இதுக்குள்ளே மல்டிப்ளை ஆகுமான்னு பாருங்கள். இந்த ரெண்டு நம்பரும் இதுக்குள்ளே டிவிசிபிளா, இதில் டிவைட் ஆகுமான்னு பாருங்கள். ஸோ 2 டிவைட் ஆகுமா 18ல்? கண்டிப்பாக வகுக்கும். 4 18 வகுக்குமா? இல்லை. ஸோ இந்த 4 18 வகுக்காது அப்படின்னும் போது என்ன பண்ணுங்கன்னா, இந்த 18ஓட அடுத்த மடங்கு எடுத்துக்கங்க. 18ஓட அடுத்த மடங்கு என்ன? 36. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ 4 வந்து 36 வகுக்குமா? வகுக்கும். 2 வகுக்குமா? நிச்சயமாக வகுக்கும். ஸோ இதுதான் இந்த 3 நம்பரோட மீசிமா. புரியுதுங்களா? ஸோ அதுதான் நமக்கும் ஆன்சரில் வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ஸும் பார்க்கலாமா? ப்ரீவியஸாக பார்த்த சம்ஸ் பார்க்கலாமா? அதில் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பார்த்தாலே தெரியும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? நமக்கு 3 12 24 கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது இப்போ நமக்கு எல்சிஎம் பெரிய நம்பர் எதுனா 24. இதை எடுத்துக்கங்க. இதுக்குள்ளே 12 24 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். 3 டிவைட் பண்ணுமா? டிவைட் பண்ணும். ஸோ ரெண்டுமே டிவைட் பண்ணுது அப்படின்னா இதுதான் நமக்கு எல்சிஎம் இந்த 3 நம்பரில். ஸோ அதுதான் நமக்கு ஆன்சர்லேயே வந்திருக்கு இல்லையா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்த சம்மும் பாருங்களேன். ஸோ 6 12 இதில் எது பெரிய நம்பர்? 12. ஸோ இதில் இதுக்கு நம்ம கொடுத்துருக்க மற்ற நம்பர் என்ன? 6 வந்து 12 வகுக்குமா? நிச்சயமாக வகுக்கும். ஸோ 12 தான் அதோட எல்சிஎம். புரியுதுங்களா நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு? ஸோ எந்த மாதிரி சம் கொடுத்தாலும் சப்போஸ் இந்த இடத்தோட இந்த வர இங்கே இருக்க மிகப்பெரிய நம்பர் அதில் வகுக்கலன்னா அதோட மடங்கு எடுத்துங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 36 வகுப்படலை அப்படின்னா அதுக்கு அடுத்த மடங்கு எடுத்து திரும்ப அதில் மற்ற நம்பர்ஸ் எல்லாம் வகுப்படுதான்னு பார்க்கணும். அப்படி பார்த்தா நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பர் கிடச்சிரும். அந்த எண்ணில் அதுதான் அதோட எல்சிஎமாக இருக்கும். அந்த 3 நம்பரோட எல்சிஎமாக இருக்கும். ஸோ இது 3 கொடுத்தாலும் சரி 4 கொடுத்தாலும் எத்தனை நம்பர் கொடுத்தாலும் அதுக்கான எல்சிஎம் அதில் இருக்க பெரிய நம்பர் மற்ற எல்லா நம்பரும் எந்த நம்பரோட மடங்கில் வரும்போது வகுக்குதோ அதுதான் அதோட எல்சிஎம். புரியுதுங்களா? HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பேவா மீப்பேரு பொது வகுத்தி. ஸோ இப்போ என்ன இதில் என்ன கண்டுபிடிக்க போகிறாங்கன்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். முன்னாடி நம்ம பார்த்தது மடங்குகள். இங்கே வந்து மிகப்பெரிய வகுப்படும் நம்பர். எந்த நம்பரில் இந்த கொடுத்துருக்க நம்பர்ஸ் எதில் அதில் வந்து இது இருக்கிறதுலே வகுக்கிற நம்பரில் எது அதிகமாக பெரிய நம்பராக இருக்குது அப்படின்றதான் கண்டுபிடிக்கும். HCF ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் மீப்பேவா மீப்பெரு பொது வகுத்தி. இந்த HCF-ஐ இன்னொன்று என்னென்னு கூப்பிடலாம்? GCDன்னு எக்ஸாம்பிள் மென்ஷன் பண்ணுவாங்க இங்கிலீஷில், கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர். புரியுதுங்களா? ஸோ GCDன்னு மென்ஷன் பண்ணலாம். GCDனா வேறு ஏதோ நம்பர் நினச்சிக்க, வேறு ஏதோ கொஸ்டின் நினச்சிக்காதீங்க. GCDனாலும் HCFனாலும் ஒன்று தான், பேர் மாற்றி கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சரியா? அதே மாதிரி தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா மீப்பேர் பொது வகுத்தினும் கொடுக்கலாம், மீப்பேர் பொது காரணினும் கொடுக்கலாம். ஸோ இந்த மீப்பே காவும் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்த்துக்கங்க, ரெண்டும் ஒரே மீனிங் தான். காரணினாலும் வகுத்தினாலும் ஒரே மீனிங் தான். சரிங்களா? ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா அதோட மடங்குகளை பார்த்தோம். இங்கே அதோட வகுத்திகளை பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் 8, 20 அப்படின்னு ஒரு நம்பர் நம்ம கொடுத்துருக்காங்க. இதுக்கு நம்ம HCF கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த 8க்கும் 20க்கும் உள்ள இந்த 8 என்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணுன்னு பாருங்கள்.
ஸோ எல்லா நம்பரையும் 1ஆல் நிச்சயமாக டிவைட் பண்ண முடியும். 2ஆல் டிவைட் பண்ணலாம் இந்த 8. 3ஆல் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 4ஆல் டிவைட் பண்ணலாம். 5ஆல் பண்ண முடியுமா? முடியாது. 6ஆல் பண்ண முடியுமா? முடியாது. 7ஆல் முடியாது. 8ஆல் டிவைட் பண்ணலாம். ஸோ சிமிலராக 20க்கும் எடுங்க. 20 என்னென்ன நம்பர்லாம் டிவைட் பண்ணலாம்? 1ஆல் டிவைட் பண்ண முடியும், 2ஆல் டிவைட் பண்ண முடியும், 3ஆல் பண்ண முடியாது, 4ஆல் பண்ண முடியும், 5 20, 5ஆல் பண்ண முடியும், 4 5 20, 6ஆல் பண்ண முடியாது, 7ஆல் பண்ண முடியாது, 8ஆல் முடியாது, 9ஆல் முடியாது, 10ஆல் பண்ண முடியும், அதுக்கப்புறம் 20ஆல் பண்ண முடியும். ஸோ இந்த நம்பர்ஸ் தான் இந்த 2 நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர்ஸ். இதுதான் இவங்களோட வகுத்திகள். சரிங்களா? இதில் மிகப்பெரிய பொது வகுத்தி அப்படின்னா அகைன் இதுவும் போன வாட்டி பார்த்த மாதிரி பொதுவானதான். இப்போ நம்ம வகுத்திகள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதில் பொதுவான வகுத்திகள் எதுன்னு பாருங்கள். நான் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறேன். 1 2 4 8 1 2 4 5 10 20 இப்படி இருக்குன்னா இதில் பொதுவான வகுத்திகள் என்னென்ன? 1 காமனாக எல்லாத்துக்கும் வகுப்படும், 2 இருக்குது, அதுக்கப்புறம் 4 இருக்குது. ஸோ வேறு ஏதாவது பொதுவான வகுத்திகள் இருக்கா? இல்லை. நமக்கு 3 பொதுவான வகுத்திகள் தான் கிடச்சிருக்கு. இந்த 3லையும் எது பெரிய மீ பெரு? நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? மீ பெரு பெரிய. எல்சிஎம்மில் பார்த்தீங்கன்னா மிகச்சிறிய மடங்கு போய் பார்த்தோம். இங்கே கேட்டிருக்கிறது மிகப்பெரிய பொது வகுத்தி. ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கிறது வந்திருக்க ரிசல்ட் என்ன வந்திருக்கு? 3 வகுத்தி தான் வந்திருக்கு நமக்கு. அதில் எது பெருசு? நமக்கு 4 தான் பெரிய வகுத்தி. ஸோ 8,20யோட HCF என்ன? 4. புரியுதுங்களா? இது ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா HCFும் LCMும் ரொம்ப ஈஸி. டெஃபினட்டாக 1லேருந்து 2 கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாமுக்கு வரும். ஈஸியாக எடுக்கக்கூடிய டாபிக், ஈஸியாக மார்க் எடுக்கலாம். சரிங்களா? புரியுதா? HCFக்கும் LCMக்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் புரியுதா? அதில் மிகச்சிறிய பொது மடங்கு, இங்கே மிகப்பெரிய பொது வகுத்தி. சரிங்களா? ரெண்டுத்துக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ சம்ஸ் பார்க்கும்போது இது இன்னும் உங்களுக்கு டீட்டெயிலாக புரியும். நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகே, ஃபைண்ட் த HCF ஆஃப் 6,18. ஸோ 6,18 அதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஸோ சிமிலராக அதே மாதிரி ஃபேக்டரைசேஷன் மெத்தட்லேயே பாருங்கள். ஸோ எல்சிஎம்மில் என்ன பண்ணோன்னா கீழே பாட்டமில் 1 1 வர வரைக்கும் என்ன நம்பர்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணி பண்ணோம். இங்கே அந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியாது. பொதுவாக என்ன வகுத்திலாம் யூஸ் பண்ண முடியுமோ அதை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ 6க்கும் 18க்கும் நடுவில் பொதுவான வகுத்தி என்ன இருக்குது? 2 யூஸ் பண்ணலாம், இல்லை 3 யூஸ் பண்ணலாம். ஸோ 2 யூஸ் பண்ணுவோம். ஸோ 3 9ன்னு வரும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ இருக்கிறதுல பொதுவான வகுத்தி என்ன? 3 யூஸ் பண்ணலாம். ஸோ 1 3ன்னு வரும். ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது பொதுவான வகுத்தி இருக்கா? ஸோ ஆல்ரெடி இங்கே 1 இருக்குது, 3, இது ரெண்டுத்தையும் வகுக்கிற மாதிரி பொதுவான வகுத்தினா 1 தான் இருக்குது. ஸோ நம்ம அதை போட முடியாது. அதனால் இதோடு நிறுத்திக்க வேண்டியது தான். ஸோ இதோட நிறுத்திக்க வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ 2 × 3 6. ஸோ 6,18ஓட HCF என்ன? 6. புரியுதுங்களா? ஸோ இந்த 1,3 நம்மளால் என்ன பண்ண முடியாது? இதுக்கப்புறம் ஒரு பொதுவான வகுத்தியை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதோட இங்கேயே நிறுத்திடணும். அடுத்த சம் பார்க்கலாமா? 20க்கும் 25க்குமான HCF கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு இது 2ஆல் போகுமா? போகாது. 3ஆல் போகுமா? போகாது. 4 இல்லை 5. ஸோ 5ஆல் போகும். 5ஆல் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ், இங்கே 5 டைம்ஸ். இதுக்கப்புறம் ஏதாவது காமன் டிவைசர் எதாவது இருக்கா? எதுவும் இல்லை. ஸோ அப்போ நம்ம இதோடு நிறுத்திக்கணும். ஸோ அப்போ 20க்கு 25க்குமான HCF என்ன? 5 தான். புரியுதுங்களா? ஸோ இங்கே என்ன கண்டுபிடிக்கிறோம் நம்ம? மீப்பெரு பொதுவான வகுத்தி. புரியுதுங்களா? ஓகே, அடுத்த சம் பார்த்தா இன்னும் டீட்டெயிலாக புரியும். ஸோ இங்கே என்ன நமக்கு கொடுத்துருக்காங்க? 16 24 30. ஸோ இதுக்கு காமனான வகுத்தி என்னன்னு கண்டுபிடிங்க. ஸோ எல்லாத்தையும் வகுக்கிற மாதிரி ஒரு காமனான நம்பர் என்ன? 2. ஸோ 8 12 15. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது காமனான வகுக்கிற நம்பர் ஏதாவது இருக்கா? ஸோ 8 12 15 எல்லாத்தையும் வகுக்கிற மாதிரி காமனான ஒரு வகுத்தி இருக்கா? இல்லை. ஸோ இந்த 3 நம்பரோட HCF என்ன? 2 தான். ஸோ புரியுதுங்களா? எல்சிஎம்மாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இன்னும் 2 மட்டும் போட்டு இந்த ஒன்றத்தை விட்டுட்டு மற்றதெல்லாம் அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி போவோம். லாஸ்ட் எண்டு 1 1 வர வரைக்கும் கொண்டு போகும். பட் HCFல அந்த மாதிரி பண்ண மாட்டோம். எது காமனான ஃபேக்டர், காமனான டிவைஸர் எது வரைக்கும் வருதோ அது வரைக்கும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். மாற்றி யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா?
ஓகே, ஸோ இப்போ இந்த சம் பார்க்கலாம். 5,11 இதோட HCF கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான சம், ரொம்ப புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அடிப்படையான சம் இது. ஸோ இது கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன காமனான டிவைசர் இருக்குது இதுக்கு 5க்கும் 11க்கும் நடுவில்? சொல்லுங்கள், என்ன காமனான டிவைசர் இருக்குது? 1 2 3 4 5 எது போகும்? எதுவுமே போகாது. புரியுதுங்களா? ஸோ 1 மட்டும்தான் வகுக்க முடியும். இதை என்ன ரீசன்னா இது ரெண்டுமே ப்ரைம் நம்பர்ஸ். 5ம் 11ம் ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரியும் இல்லையா? வகுப்படா எண்கள், பகா எண்கள்னு சொல்லலாம் இல்லையா? அதை வேறு 1 மற்றும் அதே நம்பரை தவிர வேறு எந்த நம்பராலையும் அதை வகுக்க முடியாது. ஸோ 5 என்ன பண்ணலாம்? 1ஆல் டிவைட் பண்ண முடியும், இல்லை 5ஆல் மட்டும் தான் டிவைட் பண்ண முடியும், வேறு எந்த நம்பரால் டிவைட் பண்ண முடியாது. அந்த மாதிரி வேறு நம்பர்ஸ் தான் என்னது? ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்க்கு HCF எப்பவுமே, 2 ப்ரைம் நம்பர்ஸ்க்கு HCF கேட்டாங்கன்னா எப்போவுமே ஆன்சர் இஸ் 1 தான். சரிங்களா? ஆல்வேஸ் த HCF ஆஃப் ப்ரைம் நம்பர் இஸ் ஈக்குவல் டு 1. புரியுதா? HCF ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் இஸ் ஆல்வேஸ் 1. நிறைய சம்மில் நமக்கு இதை வந்து ஒரு கீ ஹிண்ட்டாக கொடுப்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போவுமே வந்து HCFோட ப்ரைம் நம்பர்ஸ்க்கு HCF கேட்டாங்கன்னா ஆன்சர் 1 தான். சரிங்களா? எதுவுமே இல்லைன்னு எழுதிடாதீங்க, 1. சரிங்களா? ஓகே, ஸோ இப்போது ஒரு லெவல் ஆஃப் நெக்ஸ்ட் சம்ஸ் பார்க்கலாம். இப்போது ஃபைண்ட் LCM அண்ட் HCF ஆஃப் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. என்னென்னா இதில் பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பவர்ஸில் வந்தால் ரொம்ப ஈஸி. ஒரே ஒரு ரூல் தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் LCMக்கும் HCFக்கும். LCM இருந்ததுன்னா என்னென்னா ஹையஸ்ட் பவர். இந்த ரூல் பார்த்தீங்கன்னா LCM கேட்குறாங்க அப்படின்னா சம்மில் எப்பவும் LCM HCF ரெண்டும் கேட்க மாட்டாங்க. நான் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக ரெண்டும் கொடுத்துருக்கேன். ஸோ LCM கேட்டாங்க அப்படின்னா ஹையஸ்ட் பவர் இன் ஆல் டேர்ம்ஸ் இருக்கிறதுலே இது ஆக்சுவலாக இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம் இருக்கு இல்லைங்களா? இதில் இருக்கிறதுலே ஹையஸ்ட் பவர் எதுக்கெலாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்குங்க அப்படின்றது தான் LCMோட ரூல். HCFக்கு பார்த்தீங்கன்னா லோவஸ்ட் பவர் இன் காமன் டேர்ம்ஸ். ஸோ லோவஸ்ட் பவர் அண்ட் காமனாக இருக்க டேர்ம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ எப்படி போகிறோன்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு LCM எடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துருக்கத நம்ம ஆர்டராக ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பிக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். சரிங்களா? என்னோடய ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன? 2/2 இன்ட்டு 3/2. செகண்ட் டேர்ம் என்ன? 3/2 அண்ட் 5. ஸோ 2 கொடுக்கல, அப்போ நான் அந்த பார்ட்டை விட்டுருங்க. 3/2 இன்ட்டு 5 இங்கே இல்லை அப்படின்னாலும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா எழுதிக்கங்க. இங்கே இதுக்கு 2 இல்லை, ஸோ விட்டுலாம். அண்ட் தேர்ட் என்னென்னா 2/4 இன்ட்டு 3 கொடுத்துருக்காங்க, இவங்க 5 கொடுக்கல. சரியா? ஸோ இப்போ இப்படி இருக்கு இல்லையா? ஸோ நமக்கு என்ன எடுக்கணும்? ஹையஸ்ட் பவர் இன் ஆல் டேர்ம்ஸ். ஸோ எல்லா டேர்ம்லையும் இருக்கிற ஹையஸ்ட் பவர் என்னன்னு எடுக்கணும். ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் என்ன? 2/4. அண்ட் இதில் இருக்கிறதுல நமக்கு ஹையஸ்ட் பவர் என்ன? 3². அண்ட் இங்கே வந்து இது ஒரு வேல்யூ தான் இருக்குது. ஸோ டேரெக்டாக நம்ம அதை எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் நம்மளோட LCM வேல்யூ. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 2 × 2 × 2 × 2 3 × 3 × 5. ஸோ இதோட எக்ஸ்பேன்ஷன் வேல்யூ தான் நம்மளோட LCM. ஸோ 4 4 9 5. ஸோ 16 × 9 × 5 ஈக்குவல் டு 720. புரியுதுங்களா? ஸோ இதுதான் அதோட LCM வேல்யூ. ஸோ இப்போ HCF கண்டுபிடிக்கலாமா? ஸோ HCF என்ன? லோவஸ்ட் பவர் இன் காமன் டேர்ம்ஸ். ஸோ சிமிலராக இதே இதை கொண்டு வாங்க, அதே மாதிரி ஃபில் பண்ணுங்கள். ஸோ நோ டவுட். ஸோ சிமிலராக ஃபில் பண்ணலாமா? 2/2 இன்ட்டு 3² அண்ட் தென் செகண்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 2க்கு இல்லை, ஸோ 3க்கு மட்டும்தான் இருக்குது. 3² இன்ட்டு 5. தேர்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா 2/4 இன்ட்டு. ஸோ இப்போ பார்க்கலாமா? நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? லோவஸ்ட் பவர் இன் காமன் டேர்ம்ஸ். லோவஸ்ட் இன் காமன் டேர்ம்ஸ். ஃபஸ்ட் லோவஸ்ட்டில் இதில் பார்த்தீங்கன்னா காமனாக இது 3த்துக்கு இருக்கா? இல்லை. ஸோ செகண்ட் டேர்முக்கு இல்லை, இது காமனாக இல்லை, 3த்துக்குமான காமன் கிடையாது. அப்போ நம்மளால் இதை எடுக்க முடியாது. அண்ட் இதில் பாருங்கள், இதில் இருக்கிறது லோவஸ்ட் என்னது? 3ன்னு இருக்குது நமக்கு. அடுத்து 5க்கு 3த்துலேயே காமனாக இருக்கா? இல்லை. ஸோ இதையும் நம்மளால் எடுக்க முடியாது. ஸோ இதோட HCF என்ன தான்? 3 தான் ஆன்சர். ஸோ இப்போ புரியுதுங்களா ரூல் எப்படி செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு? ஸோ LCMனு வந்தால் ஹையஸ்ட் எடுக்கணும். அண்ட் வேறு ஏதாவது டேர்மில் இருந்தாலும் இல்லைனாலும் இருக்கிறதுல ஹையஸ்ட் எடுத்துக்கணும். பட் HCFல எப்படி எடுக்கணும்? இருக்கிறதுல லோவஸ்ட்டு அண்ட் அது எல்லா டேர்ம்லையும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது யூஸ் பண்ணணும். அது காமன் டேர்மாக இருந்தால் தான் யூஸ் பண்ணணும். ஸோ வேற நம்ம கேஸில் பார்த்தீங்கன்னா
ஸோ இந்த இடத்துல இதோட நடுவில் வேல்யூ இல்லை. அண்ட் 5 பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேர்ம்லேயும் தேர்ட் டேர்ம்லேயும் இல்லை. ஸோ 3 டேர்ம்லேயும் வேல்யூ இருக்க ஒரே நம்பர் 3 தான். அண்ட் 3ல் இருக்கிற லீஸ்ட் பவர், ஸோ ஆல்ரெடி மேலே 2 பவரில் இருக்குது. ஸோ நமக்கு இருக்கிற லீஸ்ட் பவர் வந்து 3 தான், வெறும் 3 தான். ஸோ அதுதான் நம்மளோட HCF. ஸோ இப்போ புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி பவரில் வச்சுருந்தாலே ரொம்ப ஈஸி. நம்ம இன்னொரு சம் பார்க்கலாம், இன்னொரு தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ அதே தான், சேம் அதே மாதிரி பவரில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம், நம்ம லாஸ்ட் டைம் பண்ண மாதிரி இருக்க டேர்ம்ஸை அலைன் பண்ணி நமக்கு தேவைப்படுற மாதிரி எழுதிக்கோங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு டைம் எப்படி இருக்கோ அப்படி எடுத்துக்கலாம், இல்லை ABC நீங்கள் ஆல்டர் பண்ணி எழுதிக்கிட்டாலும் ஓகே. ஸோ நான் ஃபஸ்ட்டு டேர்ம் எப்படி இருக்கோ அதே மாதிரி எடுத்துக்கிட்டு என்னோடய மற்ற டேர்ம்ஸ் நான் ஆல்டர் பண்ணிக்கிறேன். சரியா? ஃபஸ்ட்டு LCM கண்டுபிடிக்கலாம். ஸோ A² C³ B. ஸோ செகண்ட் டேர்மில் A³ C² B நான் ஆல்டர் பண்ணிக்கிட்டேன் எனக்காக, பொசிஷனுக்காக. நீங்களும் அந்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கோங்க. தேர்ட் டேர்மில் A² C² B³. சரிங்களா? ஸோ நமக்கு LCM ரூல் என்ன இருக்கிறது, எல்லாத்துலேயும் ஹையஸ்ட் பவர். ஸோ ஏல பார்த்தீங்கன்னா A³ தான் ஹையஸ்ட் பவர், அண்ட் சியில் பார்த்தீங்கன்னா C³ ஹையஸ்ட் பவர், அண்ட் பியில் B³. ஸோ இதுதான் இதோட LCM. ஈஸியாக இருக்குங்களா? ஸோ சிமிலராக HCFும் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ HCF எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதுக்கு சிமிலர் அதே மாதிரி ஃபார்ம் ஃபில் பண்ணுங்கள், அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணுங்கள். A² C³ B A³ C² B A C² B³. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், லோவஸ்ட் பவர் இன் ஆல் டேர்ம்ஸ் ஆர் இன் காமன் டேர்ம்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேல்யூ எல்லாத்துலேயும் இருக்குது. ஸோ எல்லாத்துக்குமே காமனாக எல்லா டேர்ம்ஸ் இருக்குது. இருக்கிறது லோவஸ்ட் வேல்யூஸ் தான் நம்ம எடுத்து யூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு A இங்கே லோவஸ்ட் வேல்யூ இருக்குது, அண்ட் C⁻2 அண்ட் C⁻3 இருக்குது. ஸோ C⁻2 அண்ட் B. இதுதான் நம்மளோட HCF. புரியுதுங்களா? ஸோ சம் எப்படி பண்ண புரியுதுங்களா? ஸோ LCM இருந்ததுன்னா ஹையஸ்ட் பவர் இன் ஆல் டேர்ம்ஸ், HCFனா லோவஸ்ட் பவர் இன் காமன் டேர்ம்ஸ். ஸோ வெரல்ஸ் நமக்கு ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா காமன் டேர்ம்ஸ் இல்லாமல் நிறைய இருந்தது. ஆனால் இந்த எக்ஸாம்பிளில் எல்லாத்துலேயும் வேல்யூ இருக்கிறதுனால எல்லாத்துலேயுமே காமனான வேல்யூஸ் இருக்குது. அதில் நம்மளோட லோவஸ்ட் எடுத்தால் என்ன கண்டுபிடிச்சிடலாம், HCF கண்டுபிடிச்சிடலாம். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இப்போது அடுத்த சம் பார்க்கலாம். அதே மாதிரி ஃபைண்ட் LCM, சேம் பவரில் கொடுத்துருக்காங்க. சிமிலராக நம்ம கொடுத்துருக்க டேர்ம் என்னவோ அதை எடுத்து ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி எழுதிக்குங்க. ஸோ 5x² y, அது கீழே 6x³ y³. ஸோ நமக்கு லாஸ்ட் டைம் பார்த்த சமுக்கு இந்த சமுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த சமுக்கு பார்த்தீங்கன்னா இந்த நம்பர்ஸ் எதுவும் இல்லை, டேரெக்டாக நமக்கு XY மட்டும்தான் இருந்தது. ஸோ டேரெக்டாக போட்டோம். ஸோ இப்போ இந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம், இந்த நம்பர்ஸுக்கு LCMஓ HCFஓ எது கேட்டிருக்காங்களோ அதை கண்டுபிடிச்சிடணும். ஸோ 5,6க்கு LCM கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ இதை எதில் போகும், ஃபஸ்ட்டு 2ல் எடுத்துங்க. ஸோ இந்த 5 அப்படியே கொண்டு வாங்க 3 டைம்ஸ். ஸோ 3ல் போட்டு 5 and 1 டைம், அண்ட் தென் 5ல் டிவைட் பண்ணோன்னா 1 வந்துடும். ஸோ நமக்கு LCM என்ன, 2 × 3 × 5 ஈக்குவல் டு 30. ஸோ 13 நமக்கு வந்து LCM கிடச்சிருச்சு. ஸோ அந்த 13ன்ற வேல்யூவை இங்கே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம ஆஸ் யூஷுவல் பண்ணுற மாதிரி இருக்கிறதுல ஹையஸ்ட் பவர் இன் ஆல் டேர்ம்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இங்கே x³ இருக்குது, மேலே x² இருக்குது. ஸோ நம்ம எப்போயும் என்ன யூஸ் பண்ணுவோம், x³ தான் எடுப்போம். அண்ட் இங்கே y³ இருக்குது, y இருக்குது. ஸோ y³ யூஸ் பண்ணுவோம். ஸோ புரியுதுங்களா? அது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா LCM எடுக்கிறது. ஸோ LCMனா ஹையஸ்ட் பவர் இன் ஆல் டேர்ம்ஸ், HCF கேட்டாங்கன்னா லோவஸ்ட் பவர் இன் காமன் டேர்ம்ஸ், காமனாக இருக்கிறதுல மட்டும் எடுக்கணும். புரியுதுங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம பேசிக்காக பார்த்துட்டோம். இப்போது இதே LCM HCF கண்டுபிடிக்கிறதுலையே நமக்கு என்ன சம்ஸ் கொடுக்கலாம்னா ஃப்ராக்ஷனில் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்ஷனில் கொடுத்தா நமக்கு ஃபார்முலாஸ் இருக்குது. மொத்தமே பார்த்தீங்கன்னா HCF அண்ட் LCMல 3 ஃபார்முலா தான். அந்த 3 ஃபார்முலாவில் ஒன்று ஃப்ராக்ஷனில் வர LCMக்கான ஃபார்முலா, ரெண்டாவது ஃப்ராக்ஷனில் வர HCFக்கான ஃபார்முலா, மூணாவது ப்ராடக்டோட ஃபார்முலா. ஸோ x × y = LCM × HCF. ஸோ இந்த 3 ஃபார்முலா தான். இது ரொம்ப ஈஸியான ஃபார்முலா. ஸோ LCM கேட்டாங்க அப்படின்னா மேலே இருக்க நம்பர்ஸோட LCM டிவைடட் பை கீழே இருக்க நம்பரோட HCF. வேற HCF கேட்குறாங்கன்னா மேலே இருக்க நம்பரோட HCF, கீழே இருக்க நம்பரோட LCM. ஸோ டேரக்ட் ஸ்ட்ரெயிட் மெத்தட் தான். எது கேட்குறாங்களோ அது மேலே இருக்கணும்.
அவ்வளோதான். ஸோ இதுலேயே நம்ம நிறைய சம்ஸ் பார்க்கலாம், இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். அண்ட் ப்ராடக்ட் அவுட் சம்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபஸ்ட் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம் கேட்டிருக்காங்க. ஸோ எல்சிஎம்மோட ரூல் என்ன? மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப். சரிங்களா? எல்சிஎம் ஆஃப் டாப்பில் இருக்க நம்பர்ஸு, கீழே வந்து ஹெச்சிஎஃப் எடுத்தால் இந்த நம்பர்ஸ். புரியுதுங்களா? ஸோ ஃபஸ்ட் எல்சிஎம் ஆஃப் மேலே இருக்க நம்பர் எடுத்துடலாமா? ஸோ 5, 10, 15. அதோடது பார்த்தோம்னா, ஸோ இது காமனாக எந்த நம்பரில் டிவைட் ஆகும்னு பாருங்கள். ஸோ 5 எடுத்துக்கலாமா? ஸோ 1, 2, 3. ஸோ இது 2ல் போட்டோன்னா 1, 1, 3 அண்ட் 3 யூஸ் பண்ணோன்னா 1, 1, 1 டில் எனக்கு இந்த 3 1 1 வர வரைக்கும் நம்ம எல்சிஎம் அடுத்தடுத்த டிவைஸை வச்சு போட்டு போயிட்டே தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ இப்போ 5 × 2 × 3 = 30. ஸோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? எல்சிஎம்மோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? அடுத்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 4, 6, 8. ஸோ இதோட காமனாக எந்த நம்பர் டிவைட் ஆகும்னு பாருங்கள். 2ல் போடலாமா? ஸோ 2, 3, 4. ஸோ இதுக்கப்புறம் ஏதாவது காமன் டிவைசர் எதாவது இருக்கா? இல்லை. ஸோ நமக்கு என்ன யூஸ் பண்ணலாம்? இப்போ எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் என்ன? நமக்கு ஃபஸ்ட்டு வந்த வேல்யூ என்ன? 30. இப்போ ஹெச்சிஎஃப் நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ என்ன? 2. ஸோ ஆன்சர் 15. புரியுதுங்களா? ஸோ இதுதான் எல்சிஎம். ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? ஸோ சம் பார்க்க தான், ஃபார்மில் பார்க்க தான் பெருசாக இருக்காமல் இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. எல்சிஎம் கேட்டால் மேலே எல்சிஎம், கீழே ஹெச்சிஎஃப். ஹெச்சிஎஃப் கேட்டால் மேலே ஹெச்சிஎஃப், கீழே எல்சிஎம். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. இந்த சம்மில் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு மேலே இருக்க இந்த நம்பர்ஸ்க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்க நம்பர்ஸ்க்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஃபஸ்ட் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ 2, 4, 10 இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிங்க. ஸோ காமன் டிவைசர் என்ன எல்லாத்துக்கும்? ஸோ 2 எடுத்துக்கலாம். 1, 2, 5. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா? இல்லை. அவ்வளோதான். ஸோ 2 தான் ஆன்சர். 2 தான் மேலே இருக்க நம்பர்ஸோட ஹெச்சிஎஃப். ஸோ அடுத்து நம்ம கீழே இருக்கிறதுக்கான எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு என்ன நம்பர்ஸ் இருக்குது? 3, 9, 6 இருக்குது. ஸோ 3ஆல் பண்ணலாம். 1, 3, 2. ஸோ அதே 3ஆல் எடுத்தோன்னா 1, 1, 2 இருக்கும். ஸோ இப்போ 2ஆல் போட்டோன்னா 1, 1, 1 எல்லாமே 1, 1 வந்துடும். ஸோ இப்போது 3 × 3 × 2 = 18. ஸோ ஹெச்சிஎஃபோட ரூல் என்ன? ஹெச்சிஎஃப் = எல்சிஎம் ஹெச்சிஎஃப் டிவைடட் பை எல்சிஎம். ஸோ ஹெச்சிஎஃப் நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 2. எல்சிஎம் என்ன கிடச்சிருக்கு? 18. ஸோ அடிச்சோன்னா 1/9. ஸோ 1/9 தான் நம்மளோட ஆன்சர். புரியுதுங்களா? ஸோ எப்படி ஹெச்சிஎஃப் கொடுத்தாலும் எல்சிஎம் கொடுத்தாலும் இந்த ஃபேக்டரில் கொடுத்தா எப்படி போடுறோன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? புரியுதுங்களா? புரிஞ்சுக்க முடியுதா? ஓகே. ஃபைண்ட் ஹெச்சிஎஃப். ஸோ இந்த சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன இன்புட் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ 7 meters அண்ட் 3 meter 85 centimeter அண்ட் 12 meter 95 centimeterன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க முன்னாடி எல்லாத்தையும் ஒரே ஃபார்மேட்டுக்கு கொண்டு வர பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு சென்டிமீட்டர்ஸில் இருக்கிறதுனால எல்லாத்தையுமே சென்டிமீட்டரில் மாற்ற பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன இன்புட் கொடுத்துருக்காங்க? 7 meters இருக்குது. ஸோ மீட்டர்லேருந்து சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணுறது என்ன? 1 meter = 100 centimeters. ஸோ 7 × 100 போட்டால் என்ன வந்துடும்? அது சென்டிமீட்டரில் கன்வெர்ட் ஆகிடும். ஸோ 700 centimeters. அடுத்து 3 meters 85 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டிப்ளை வித் 100 போட்டால் என்ன வரும்? 385 centimeters. And then 12 meter 95 centimeter கொடுத்துருக்காங்க. ஸோ 12.95 × 100 = 1295 centimeters. புரியுதுங்களா? ஸோ இப்போ எல்லாமே ஒரே காமன் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். ஸோ காமனாக இது எல்லாத்துக்குமான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கலாம். 700 385 1295. ஸோ இதுக்கான ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பரில் போகும்? ஸோ 5ல் ட்ரை பண்ணலாம். 5ல் பார்த்தோன்னா 1477259. ஸோ அடுத்து ஏதாவது இந்த காமனாக எல்லா நம்பர் டிவைட் பண்ணுமா பாருங்கள். 7ல் போகும். ஸோ 7ல் போட்டோன்னா
20, 11 7s are 77 and 37. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது காமனாக நம்மளால் போட முடியுமா பாருங்கள், இல்லை, அவ்வளோதான். ஸோ இதோட வேறு எதுவும் இல்லை. ஸோ நமக்கு HCF என்ன வந்திருக்கு, இது ரெண்டுத்தோடு நிறுத்தணும். ஸோ 5 into 7 equal to 35. புரியுதுங்களா? ஸோ HCF, இந்த சம்மோட HCF வேல்யூ என்ன, 35. ஸோ ஈஸியாக இருக்கு இல்லைங்களா? நமக்கு என்ன டேர்ம் கொடுத்தாலும் அதை ஒரு காமன் டேர்ம் கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்துட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிரும். ஸோ சிமிலர்லி இதே மாதிரி டாட் வச்சு கொடுத்துருந்தாங்கனாலும் அந்த டாட்ஸை வந்து ஃபுல் நம்பர் ஆக்கிறதுக்கு எத்தனை 0 வச்சு மல்டிப்ளை பண்ணுமோ அதை வச்சு மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஈவன் நம்பர்ஸ் மீன்ஸ் ஒரே மாதிரி நம்பர்ஸ் கிடச்சிரும். அதுக்கப்புறம் நம்ம LCM எடுக்கிறதோ HF எடுக்கிறதோ ஈஸி. சரிங்களா? ஓகே. ஸோ நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ 1.08 கொடுத்துருக்காங்க. ஸோ அகைன் நான் எப்போ சொன்ன மாதிரி இது எல்லாத்தையும் நார்மல் நம்பர்ஸ் கன்வெர்ட் பண்ணுங்கள். கன்வெர்ட் பண்ணிங்கன்னா நமக்கு HCF எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த எப்போவுமே பொதுவாக நமக்கு 3 நம்பர் கொடுத்துருக்காங்கன்னா எந்த நம்பருக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எந்த நம்பரில் அதிக நம்பர் இருக்குன்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் இதில் 2, இதுலேயும் 2 தான் இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. ஸோ அதிகபட்சம் எதுக்கு இருக்கோ, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சில நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 2.0073 இப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுதான் அதிகபட்ச நம்பர்ஸ் இருக்குது பாயிண்ட்டுக்கு அப்புறம். ஸோ அத்தனை 0வால் மல்டிப்ளை பண்ணால் தான் இது வந்து ஃபுல் நம்பர் ஆகும். ஸோ இதுக்கு என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே தான் மற்ற நம்பர்ஸ்க்கும் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட இந்த கொஸ்டினுக்கு பார்த்தீங்கன்னா 1.08 நான் ஃபுல் நம்பர் ஆக்கணும் அப்படின்னா மல்டிப்ளை வித்து 2 0 வர நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் தான் 1.08 வந்து எனக்கு ஃபுல் நம்பர் ஆகும். ஸோ அப்போது 108 வெளில வரும். ஸோ நான் இங்கே என்ன யூஸ் பண்ணணும் அதே தான் வந்து எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால தான் எதுக்கு அதிக 0 தேவைப்படுதோ நம்ம ஃபஸ்ட் அந்த நம்பரை வச்சு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே வந்து 2 தான் அதிகபட்சம் இருக்குது. ஸோ 100ஆல் நான் மல்டிப்ளை பண்ணாலே எனக்கு வந்து தேவையான நம்பர் கிடச்சிரும். ஸோ 0.36 into 100 equal to 36. 0.9 into 100 equal to 90. சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஃபுல் நம்பர் கிடச்சிருச்சு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போது HCF கண்டுபிடிக்கலாம். ஸோ இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். 108 36 90. ஸோ காமனாக இது எந்த நம்பரில் போகும், ஃபஸ்ட்டு 2ஆல் ட்ரை பண்ணலாமா? ஸோ 54 18 45. ஸோ அடுத்து என்ன காமனாக எந்த நம்பரில் போகும், 3ஆல் போகும். ஸோ 18 6 and 15. ஸோ இதுக்கப்புறம் இது ஏதாவது காமனாக டிவைஸ் எதாவது இருக்கா? இதுக்கப்புறம் 3ஆல் நம்மளால் டிவைட் பண்ண முடியும். ஸோ 6 2 5. ஸோ இதுக்கப்புறம் எதாவது காமனாக இருக்கா? இல்லை. ஸோ அப்போ இதோடு நம்ம நிறுத்திக்கலாம். ஸோ அப்போ 2 into 3 into 3 equal to 18. 18 தான் நம்மளோட HCF. புரியுதுங்களா? ஸோ ஈஸியாக இருக்குங்களா HCF கண்டுபிடிக்கிறது? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட கண்டினியூஷன் நம்ம அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். உங்களுக்கான ப்ராக்டிஸ் சம்ஸ் அண்ட் மாடல் எக்ஸாமுக்கான லிங்க்கும் அடுத்த பார்ட்டோட எண்டில் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.